தொண்டரஞ்சு களிரும் மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலாளமான் கன்று துள்ளவரி கெண்டை வாயும் சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இன்று இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார், திருமுறை விண்ணப்பம் செய்த அடியனுடைய புதல்வி சிவ திருமதி சாந்தினி கலைச்செல்வி அம்மா அவர்கள், சிவநேயச்செல்வி பேராசிரியர் அம்மா மங்கையர்கரசி அம்மா அவர்கள், பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற சிவ திரு குணா ஐயா அவர்கள், இணையத்தில் எழுந்தருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி போற்றுகின்றோம். சிவஞான மாபாடியம் சிவஞான போதத்திற்கான பேருரையாக 32 நூல்களிலே பிரதான நூலாக மாபாடியத்தை நாம் கருதுகிறோம். சிவஞான சாமிகள் முதல் நூற்பாவிலே ஆசிரியர் நமக்கு குறிப்பிட்டது, முதல் நூற்பாவிலே இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது, சேதனம் அசேதனம், சேதன பிரபஞ்சமாகவும் அசேதன பிரபஞ்சமாகும், அது அறிவுடைய பொருள்களும் அறிவற்ற பொருள்களுமாக இந்த உலகம் இருக்கிறது, அந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மை உடையது என்று மாயையினுடைய இருப்பையும், எதுவரைக்கு இருக்கும்னா மலத்துளதாம் என்று ஆணவத்தினுடைய இருப்பையும், பிரதானமாக இந்த உலகத்தை தோன்றி நின்று ஒடுங்கச் செய்பவன் யார் என்றால், ஒடுங்கச் செய்பவனாக, அந்தம் செய்பவனாக, சங்காரகாரனாகவும், ஆதி செய்பவனாக, பதியாகவும், தோக்குகின்றவனாக பதியாகவும் ஆக இறைவனுடைய இருப்பை நிலைநாட்டுகின்றார் சுவாமிகள் இந்த முதல் நூற்பாவில். இறைவனுடைய பதிவுண்மை என்று நாம் கூறினாலும் கூட ஆணவத்தினுடைய உண்மையையும் மாயினுடைய உண்மையும் அங்கே நிலைநாட்டி, இரண்டாம் நூற்பா மிகப்பெரிய ஒரு நூற்பா. அதிலே வினையினுடைய இருப்பை, உயிர்கள் செய்யக்கூடிய வினையினுடைய இருப்பை, பாசத்தினுடைய இருப்பை நிலைநாட்டுகின்றார். அந்த வினையின் காரணமாக உயிர்கள் பிறந்து இறந்து வருகின்ற நிலையை குறிப்பிட்டு, இதை செய்பவள் யார், பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பவள் யார், வினையை ஊட்டுபவள் யார் என்றால் சக்தி என்ற சக்தியினுடைய இருப்பையும் இங்கே சாமி நிலைநாட்டுகின்றார். சக்தியினுடைய இருப்பை சொன்னாலும் கூட அது பதியினுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே கூறிவிட்டமையா, இரண்டாம் நூற்பா பாசத்தினுடைய இருப்பை நிலைநாட்டுவதால் பாச உண்மை என்று கூறி, மூன்றாம் நூற்பா பசு உண்மை என்று முப்பொருளுடைய உண்மையை நிலைநாட்டுகிறார் முதல் நூற்பாவில். 3 நூற்பா. அதிலே கடந்த வகுப்புகளிலே நாம இரண்டாம் நூற்பா பிண்ட பொழிப்புரையும் வாக்கிய பொழிப்புரையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிண்ட பொழிப்புரை என்பது ஒரு பொதுவான பொழிப்புரை. வார்த்திக பொழிப்புரை என்பது மெய்கண்டார் கண்ணிழித்திரை பொழிப்புரையாக, ஒரு கரும்பு இருக்குது, அதை ஒவ்வொரு கண்ணா எடுத்து விரித்து சொல்வது போல அதிகரணமாக பிரித்து அருள்கின்றார். அதிகரணத்தை நம்ம 3ஆ பிரிக்கிறோம், மேற்கோள், ஏது, இயபு என்று. அந்த மேற்கோள்ல 3 பிரிவு இருக்கு. சொல்லப்படும் கருத்து, அதிலே வரக்கூடிய ஐயம், அதற்கு சொல்லக்கூடிய பிற சமயத்தார் சொல்லும் கருத்து, இது 3ம் சேர்ந்தது மேற்கோள். இதை மெய்கண்டாரே அருளி செய்கிறார் ஆசிரியர். அதற்கு சைவ சித்தாந்தத்தினுடைய தெளிவாக ஏது சுவாமி அருளுகின்றார், மெய்கண்டாரே அருளுகின்றார். மெய்கண்டாரே ஒவ்வொரு ஏதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இயல்பு அருளுகின்றார். மொத்தம் 82 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இருக்கின்றன சிவஞானபுரத்தில். ஆக முதல் நூற்பாவிலிருந்து 12ஆம் நூற்பா வரைக்கும் அம்மா கூட இன்னைக்கு சொன்னாங்க, செம்மலனோன் தாள் சேரலொட்ட அம்மலம் களி
அன்பரோடு மறி மால் அற நேயம் நேயம்னா சிவபெருமான் நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமை என்று குருலிங்க சங்கம வழிபாடு. அதாவது ஆற்றுல போய் கடலில் போய் ஆற்று தண்ணி கலந்துடும், கலந்தா உப்பு தண்ணியாக மாறிடும். ஆனால் கலந்த வேகத்தில் ஒரு திரும்பும். 11ஆம் நூற்பாவிலே சாமி இறைவனுடைய திருவடியை அடைந்த செய்தியை சொல்கிறார். காணும் கண்ணு காட்டும் உளம்போல காணும் உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பின் அரண்கலல் செலுமே. அதோட சைவ சித்தாந்தம் முடிஞ்சிச்சு, இறைவனுடைய திருவடியை சேர்ந்தாச்சு. ஆனால் உலகத்திலே உயிர் இருக்கிறது, உடம்போடு இருக்கிறது. அந்த நிலையில் அது சீவன் முத்தராக இருக்கிறது. அந்த நிலையிலே கடலோடு சேர்ந்தாலும் கூட அந்த உடம்பு எஞ்சிய காலம் இருக்கின்ற போது மீண்டும் அந்த நீர் கடலில் மோதி திரும்பும் போது உப்பு தண்ணியாக வந்தாலும் கூட ஆற்று தண்ணியிலே கலக்கும். இதுக்கு பேர் வாசனை என்று பெயர். மும்மலமும் முதலே நீங்கிடுச்சு, ஆனா இப்போ வாசனை வருது. மும்மலமும் 10ஆம் நூற்பாவில் முடிஞ்சிருச்சு, மும்மலம் நீங்கிருச்சு, பயன் 11ஆம் நூற்பாவில் இறைவனை சேர்ந்துருச்சு, பயன் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஆன்மா சீவன் முத்தராக இருந்து இறைவனடி சேரும் வரைக்கும் அந்த எஞ்சிய காலம் ஆற்றிலே அந்த கடலிலே கலந்த ஆற்று நீர் மீண்டும் திரும்பி இந்த உலக வாசனை இருக்கும். அப்பொழுது அந்த வாசனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குருலிங்க சங்கம வழிபாட்டிலே இந்த சீவன் முத்தர் நிலை கொண்டால் போதுமானது. அந்த காலம் முடிந்தவுடன் இறைவனிடத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த 12ஆம் நூற்பாவினுடைய கருத்தை அற்புதமாக சொல்லி இந்த சிவஞான போதத்தை முதல் நூற்பாவிலிருந்து நிறைவு நூற்பா கொண்டு போய் நிறைவு செய்கிறார். இதில் 2ஆம் நூற்பா இன்னும் ரொம்ப 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 முக்கியமானது. வினை சுழற்சி போன தடவை பார்த்தோம். ஒரு மரம், அதில் பழம், அப்புறம் கொட்டை பார்த்தோம். மரம், பழம், கொட்டை, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமி, பழவினை, விதி என்று சொல்லக்கூடிய ஊழ்வினை, கொட்டை திருப்பி புதிதாக ஏறுவினை அல்லது வருவினை என்று சொல்லக்கூடியது. மரம், பழம், கொட்டை. இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஆன்மாவுடைய புத்தியில வேரூன்றி போய் பெரிய மரமாக முளைத்திருக்கிறது. புத்தியில சாமி அதை புத்தியில வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வினை அறுக்க வேண்டும் என்றால், அந்த மரம் எரிய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை புத்தியில் வை என்று நம்ம சொல்றோம். புந்தியில் வைத்து அடி போற்று. ஆக அந்த புந்தியில இறைவனுடைய திருவடியை வச்சா அந்த ஸ்ட்ராங்காக முளைத்திருக்கின்ற அந்த விளைஞ்சிருக்கக்கூடிய சஞ்சதம் பந்த தொடர், அந்த யாரும் மைக்கா இது இந்த கொஞ்சம் ஆஃப் பண்ணணும், அந்த இது யாரோ ஆன் பண்ணியிருக்காங்க. ஆக அந்த மரத்தினுடைய அந்த வேற எரிச்சு முடிக்கிறதுக்காக புத்தியில் வைக்கணும் இறைவனுடைய திருவடி என்று நம்ம பார்த்தோம். ஆக வினை சுழற்சியை நம்ம கடந்த வகுப்புகளை பார்த்து நல்வினை, தீவினை, அதில் சொர்க்கம், நரகம் எல்லாத்துக்கும் போயிட்டு உயிர் வருகிறது என்பதையெல்லாம் நம்ம போன வகுப்பில் விரிவாக வினை சுழற்சியை பார்த்து சக்தியினுடைய இருப்பையும் விரிவாக பார்த்து இருந்தோம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது போக்கு வரவு புரிய. இந்த பகுதிக்கு வரும் 4 அதிகரணங்கள் 2ஆம் நூற்பா. அவையே தானேயா இருவினையின், இது 2ஐயும் முடிச்சிட்டோம். போக்கு வரவு புரிய. போக்குன்னா இறப்பு, வரவுன்னா பிறப்பு. இந்த போக்குவரவை செய்பவள் யார், ஊட்டுபவள் யார்? அவரவர்கள் வினைக்கேற்றவாறு உடம்பை கொடுத்து ஊட்டுவள் யார்னா அடுத்த நூற்பால சக்தி. ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் என்று. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பிறப்பு இறப்பு அல்லது இறப்பு பிறப்பு. பிறப்பு என்றால் கருவிகரணங்களோடு நாம வந்தோம்னா அதுக்கு பேரு பிறப்பு. இறப்பு என்றால் கருவிகரணங்களில் ஒரு 15 கருவிகளை இழந்துட்டு போனோம்னா அது இறப்பு. முதல் பிறப்பாக இறைவன் நமக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் முதல்ல அவர் 8 கருவிகளை கொடுத்தார். ஓசை, ஊறு, ஒலி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, மனம்புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 3 கருவிகளாக 8 கருவிகளை எல்லா உயிர்களுக்கும் சகட்டு மேல் ஒரே மாதிரி கொடுத்தார்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதான் புரியட்ட காயம் என்று சொல்றோம். அந்த புரியட்ட காயத்தை பெற்ற உயிரானது அதது வெறுப்பை செலுத்தி அதற்கான பருவுடம்பை பெற்றுக்கொண்டது என்பதுதான் நம்ம தெரிந்த ஒரு உண்மை. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மொத்தம் 36 கருவிகள்ல 5 கருவி சிவபெருமான் வச்சிருக்காரு. ஆனாலும் அதுவும் நமக்குள்ளே தான் இருக்கு, கருவி கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கு. 16 கருவி உள்கருவிகளாகவும் 15 கருவி புறக்கருவி கண்ணுக்கு தெரிகிற கருவிகளாகவும் இருக்கு. பிறப்புல இருந்தோம்னா அத்தனை கருவிகள், இறப்புல இருந்தால் 15 கருவி நீங்க இருக்கு, அவ்வளவுதான். முத்திக்கு போனோம்னா எல்லா கருவியும் விட்டுட்டு இறைவன்கிட்ட போறோம். இதான் பிறப்பு இறப்பினுடைய ரகசியம். ஆக பிறவாத நிலையை பெற்றால் மட்டும்தான் இறைவனிடத்தில் நம்ம போறோம். அந்த சுந்தர ஒரு பாட்டுல சொல்வார், பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி கலைவாய். திருக்குறுகாவூர் வெள்ளடை என்ற அதிகத்தில் சொல்றார். இன்னைக்கு அம்மா சொன்னாங்க சரியை கிரியை யோகம்னு. அதுல கிரியை என்ற ஒரு பகுதி மனத்தையும் உடம்பையும் சேர்ந்தது. அதான் கிரியை. வாய் என்பது என்னன்னா மனம் பாதி உடம்பு பாதி சேர்ந்தது தான் வாய். மனசை ஒன்று இருந்து வாய் உடம்பு சேர்ந்து படிக்கிறது தான் கிரியை. தேவாரம் திருமுறைகள்லாம் படிக்கிறது கிரியை. சாமி பூஜை செய்வதெல்லாம் கிரியை. பாடுவார் பசி தீர்ப்பா என்று சொல்றார். ஒருத்தர் எப்ப பசி தீரும் அப்படின்னா, எப்பெல்லாம் பசிக்கும்னா எப்பெல்லாம் பிறப்பெடுக்கிறானோ அப்பெல்லாம் பசிக்கும். பசி நோய் பிறவி விட்டு நீங்கும் போது நிரந்தரமா பசி போயிடும். அதைத்தான் சொல்றாரு. யாரெல்லாம் இறைவனை நோக்கி போற்றி புகழ்றார்களோ, பாற்றி பூமியின் மேல் புகழ்த்தக்க பொருள் ஒன்னே ஒண்ணுதான் சாமி. அவரை யாரு போற்றி புகழ்றார்களோ அவங்களுடைய பிறப்பை அறுக்கக்கூடியவர், அதன் மூலமா பசியை போக்கக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசியே நிம்ம வராது. ஆக இதையும் செய்பவர் யாருன்னா சிவபெருமான். உடம்பு கொடுக்கறதும் யாருன்னா சிவபெருமான். மாலும் காட்டி வழிகாட்டி, பொய் காட்டி பொய்யகற்றி மெய்காட்டும் என்னென்ன உண்மை விளக்கட்டும். அப்ப இந்த பொய்யை காட்டுவோரும் சிவபெருமான், பொய்யை அகற்றுவோரும் சிவபெருமான். அதற்கான வழியை சொல்லும். அதை தான் சக்தி நம்ம சொல்றோம். ஊட்டுவோரும் சிவபெருமான், ரத்து செய்வோரும் சிவபெருமான், பிறப்பு சக்தி என்று நம்ம சொல்றோம். இதுல 2வது நூற்பாவில 3வது அதிகரணம், போக்கு வரவு புரிய உயிர்கள் இறந்தும் மீண்டும் பிறந்து வரும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இறந்துச்சுன்னா மீண்டும் பிறக்கும், அதை உறுதிப்படுத்துறார். எப்ப பிறக்காதுன்னா முத்திக்கு போகணும், அப்பதான் பிறக்காது. சுடுகாட்டில் உடம்பை எரிச்சிடறான், அந்த உயிர் அனாதை அப்படி நிற்கும். உடம்பை எரிக்கிற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எல்லா உறவுகளையும் இழந்து அந்த உயிர் தனிமையில் நிற்கும். அப்போதான் இறைவன் துணை நிற்பார். உண்மையான அப்பா அம்மா அங்கே தான் சுடுகாட்டில் இருக்காங்க. கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நங்குறாடு. இங்கே இருக்கலாம் அந்த உடம்புக்கு தான் அப்பா அம்மா, உயிருக்கான அப்பா அம்மா இங்கே தான் இருக்கார். அவர் தான் அந்த இடத்துல இருந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். முத்திக்கோ அல்லது பிறப்புக்கோ. அன்னைக்கு அவர் செய்யலைன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்போம், பேயாலை. அதனால இறைவனுடைய கருணை. அதில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், எப்படி பிறக்கிறோம் அப்படின்ற பின்னாடி பார்க்கணும். இதில் சுவாமி 2ஆம் நூற்பாவிற்கு ஆசிரியராகிய மெய்கண்டார் மேற்கோள் அருள்கிறார். இனி இவ்வான் மாக்கள் மாறி பிறந்து வரும் அப்படின்னு சொல்றார். மாறி பிறந்து வரும்னா அச்சு மாறி பிறந்து வரும் என்று. கோழியா இருக்கும், அப்புறம் சிங்கமா மாறும், அப்புறம் அதான் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்ல மனிதராய் பேயாய். அப்போ ஒரு மனித பிறவியே ஒரு ஆன்மா அடைவதற்கு பல கோடி ஜென்மங்கள் கழிச்சு தான் கிடைக்குது. புல்லுல பல வகை, மரத்துல பல வகை, இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்கவாசகர். பிறந்து இழைத்து பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் இந்த மனித பிறவியை படைஞ்சிருக்கும்.
ஆக மனித பிறவி என்பது மிக குறுகிய காலம், மிக மிக குறுகிய. அந்த குறுகிய காலத்தில் மட்டும்தான் இறைவனை வழிபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. அதனால அதை மட்டும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம் சிவசிந்தனையில் தான் இருக்கும். இருக்கிற இவ்வளவு பிறவிகள் பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். எல்லா பிறப்பும் பிறந்து. ஒரு தங்க செயின் இருக்கு, சொக்க தங்கமாகணும்னா 6 பவுன் செயின் 4 பவுன் செயினா மாறிடும். அது சொக்க தங்கம். எவ்வளவு இழக்கிறது, அழுக்கு நீக்கிறது, அதுக்கு விலையை குறைக்கிறது, என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு கீழே குறைக்கவே முடியாது. சுத்தம் தங்கமாக போயிடும். 6 பவுனாக இருந்தனால 4 பவுன் ஆகிட்டேன். இதுக்கு மேலே குறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் சொக்க தங்கம். எல்லா பிறப்பும் பிறந்து தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொண்டு, இதுதான் பிறந்து இழைத்தேன். தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளிட்டேன், கொள்ள வேண்டிய மெய்ப்பொருளை பிடிச்சிட்டேன். அதுதான் இப்ப நடந்திருக்கு. அத சொல்றார். இனி இவ்வான்மாக்கள் மாறி பிறந்து வரும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அச்சு மாறி பல அனுபவங்களை பெற்று பல இன்ப துன்பங்களை நுகர்ந்து அதது செய்த வினைக்கேற்ப இன்று மனித பிறவி அச்சு கிடைச்சிருக்கு, மனித அச்சு கிடைச்சிருக்கு. அதைத்தான் இந்த மேற்கோளில் சுவாமி கொடுப்பார். மேற்கோள்னாலே அதில் ஐயம் இருக்கும், அதற்கான புறச்சமயத்தாருடைய கருத்து கலந்திருக்கும். பிறகு சைவ சமயத்தினுடைய கருத்து வந்து அதற்குரிய எடுத்துக்காட்டு சொல்லுதல், நிலைநாட்டுதல் இருக்கும். 2ஆம் அதிகரணத்திலே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வினை சுழற்சியை பார்த்தோம், போக்கு வரவு இருவினையை பார்த்தோம். அந்த இருவினையில சாமி ஐந்தொழில் இறைவனுக்கு இலக்கணம் என்று பார்த்தோம். எல்லா சமயங்களிலும் முத்தொழில் தான் சொல்லுவாங்க. சைவ சமயத்துக்கும் பிற சமயத்துக்கும் முக்கிய 3 வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, பிற சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் முக்கியமான பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு அத்துவைதம். அது பிரதானம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. பொருள் 2 ஆனால் ஒன்றாய் இருக்கும். பொருளின் தன்மையால் 2, கலப்பின் தன்மையால் 1. அது சுருக்கமாக சொல்லணும்னா பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு. இது அத்வைதம். இன்னொன்று, சிவபெருமான் ஐந்தொழில் புரிகிறார். மற்ற சமயங்கள் பூரா முத்தொழிலைத்தான் சொல்லும். மறைத்தலையும் அருளையும் எந்த சமயம் சொல்லார். அதே மாதிரி அடுத்தது சிவபெருமான் அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் ஐஸ் கட்டியாகவும் நீராகவும் நீராவியாகவும் ஒவ்வொருத்தர் பயன்பாட்டுக்கு தகுந்தாப்பார் எப்படி தண்ணி மாறுகிறதோ அதுபோல இறைவன் பல உருவங்களை கொள்கிறான், உருவங்களை எடுக்கிறான்னு சொல்ல, உருவங்களை கொண்டு அவர்களுக்கு உதவுகிறான். இப்போ எனக்கு குருநாதராக வந்தால் தான் நான் நம்புவேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நம்புகிற உருவத்தில் வர வேண்டி இருக்கிறது. அதனால சாமிக்கு நிறைய ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கோட்டான். அத்தனை திருநாமத்துக்கு உரியவன் அவன் என்றாலும் கூட அந்தந்த இடத்தில் இறைவன் அந்தந்த உருவொள்கிறான். சுருக்கமா சொல்லணும், உருவம் அருவம் அருவுருவம், உருவம் இல்லாத நிலை பரம்பொருள். பரம்பொருள் என்று உருவமே இல்லாத நிலை. அது அருவத்தில் சொல்லக்கூடாது. உருவமே இல்லாத நிலை, எண்ணுதற்கு எட்டாத நிலை. இறைவன் ஐந்தொழில் இறைவன் செய்கிறான். அது அவனுக்கு இலக்கணம் என்று 2ஆம் அதிகரணத்திலே நாம் சிந்தித்து, முன் செய்த வினையின் அடிப்படையிலேயே ஏற்றத்தாழ்வு. ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறது, ஒருத்தன் ஏழையா பிறக்கிறது, ஒருத்தன் இன்பத்தில் பிறப்பது, ஒருத்தன் துன்பத்தில் பிறப்பது. எப்படி பிறந்தாலும் அது இறைவனுடைய கருணை என்று நாம் பார்த்தோம். ஏழையா பிறப்பதும் இறைவனுடைய கருணை, பணக்காரனாய் பிறப்பதும் இறைவனுடைய கருணை. ஒருவனுக்கு துன்பம் வருவதும் இறைவனுடைய கருணை, ஒருவனுக்கு இன்பம் வருவதும் இறைவனுடைய கருணை. கட்டியை நீக்குவதற்காக இறைவன் அந்த கத்தியை எடுத்து கையில குடைவான், குடைஞ்சு மருந்தை வச்சு எரிய வைப்பான். ஆனால் பிரிதொரு நன்மைக்காக.
ஆக இறைவன் ஊட்டுகின்ற இன்பமாகட்டும், இறைவன் ஊட்டுகின்ற துன்பமாகட்டும், இறைவன் ஊட்டுகின்ற ஏழ்மையாகட்டும், இறைவன் ஊட்டுகின்ற பணக்காரனா செல்வ செழிப்போடு ஆகட்டும், அத்தனையும் இறைவனுடைய கருணை தான். அந்தந்த ஆன்மாவிற்கு ஏற்றவாறு கருணை செய்யும் என்பதை பார்த்தோம். ஐந்தொழில் சங்கார தொழில் செய்பவனே முதல்வன் என்பதை பார்த்தோம். யார் ஒருத்தன் ஒடுக்குறானோ அவன்தான் உலகத்தை விரிக்க முடியும். யாரு கர்ச்சிப்பை சுருக்கி வச்சிருக்கானோ அவன் தான் கர்ச்சிப்பை விரிக்க முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். ஆக சங்காரகாரனே உலகுக்கு பதி. பதி என்றால் தோக்குவன், சங்காரகாரன் என்றால் நிறைவு செய்வோன், அந்தம் செய்வோன். அந்தம் ஆதி என்பனார் புலவர். ஐந்தொழில் சங்கார தொழில் செய்பவனே முதல்வன் என்று நம்ம இரண்டாம் அதிகரணத்திலே நம்ம பார்த்தோம். இந்த மூன்றாம் அதிகரணத்துடைய நோக்கம் என்னன்னு முனிவர் நமக்கு சொல்றார். மூன்றாம் அதிகரணத்துடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் நோக்கம் சொல்வார். யாருன்னா சிவஞான முனிவர். அதுல இந்த மூன்றாம் அதிகரணத்துடைய நோக்கம் என்னன்னா, இறந்த உயிர்களே மீண்டும் பிறப்பதற்கு என்ன பிரமாணம்? ஒருத்தர் இறந்து போயிட்டா அவனே பறக்கிறான். அவன் என்னவா பறக்கிறான்ற பேச்சு கிடையாது, மீண்டும் பறக்கிறான். இறந்த உயிர்களை மீண்டும் பிறப்பதற்கு என்ன பிரமாணம்? அதுக்கு பல உபநிடதங்களில் இருந்து சுவாமி பஞ்சாக்கணி வித்தை பிரமாணம் என்கிறார். ஆனால் பஞ்சாக்கணி வித்தையை எதிர்த்து ஏகன்மவாதிகள் வினா எழுப்புவர். ஏகன்மவாதிகள்லாம் பரம் பிரம்மம் ஒன்றே, நாமும் பிரம்மம், நீயும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், அபேத கொள்கை உடையவர்கள் சங்கராச்சாரியார். அதுக்கு நம்ம ஏற்கனவே சைவத்தில் மறுத்திருக்கோம். தங்கத்திலிருந்து வந்த அணிகலனுக்கு அப்படின்னு அவங்க உதாரணம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன உதாரணம் சடப்பொருள். ஆனால் நாம உயிர் பொருள். இறைவனுக்கு துன்பம் இல்லை, நமக்கு துன்பம் இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து வந்திருந்தா, நான் இறைவனாகவே இருந்தா எனக்கு துன்பம் வரக்கூடாது, ஆனால் எனக்கு வருகிறது என்று முதல்லே நம்ம மறுத்துட்டோம். இருந்தாலும் ஏகன்மவாதிகள் வினா எழுப்புவர். உடம்புக்குள்ளே ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்றாங்க. உடம்புக்குள்ளே ஆன்மா எப்படி இருக்கிறது? உடம்புக்குள்ள ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குடத்தில் ஆகாயம். நல்லா பாருங்க. இப்போ நீங்க எங்க நான்லாம் எங்க உட்காந்துக்கிட்டு பேசுறேன், நீங்க எங்க உட்காந்துட்டு பேசுறீங்கன்னா ஆகாயத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறோம். கடல் எங்க இருக்குன்னா ஆகாயத்தில் இருக்கு. நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆனா உண்மை அதுதான். ஏன்னா ஏனைய 4 பஞ்சபூதங்களும் ஆகாயத்துள் அடக்கம். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நின்றாய் போற்றி. மாணிக்கவாசகர். பூதங்களில் மிகப்பெரியது ஆகாயம். ஏனைய அத்தனை பூதங்களும் ஆகாயத்துக்குள் அடக்கம். அதனால நாமெல்லாம் எதுக்குள்ள இருக்கிறோம்? ஆகாயத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆகாயத்துல தான் கடல் இருக்கு, ஆகாயத்துல தான் நின்று பேசிக்கொண்டிருக்கும். அப்போ ஒரு குடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு குடத்தை காட்டுறோம். ஒரு மண் குடம் இருப்பதா நினைச்சுக்கோங்க. அந்த மண் குடத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிறது. அதே மாதிரி என் உடம்புக்குள்ளேயும் ஆகாயம் வெற்றிடம் இருக்கிறது. என் உடம்புக்குள்ள ஃபுல்லா வெற்றிடம் இருக்கிறது. குடத்தையும் உடம்பையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். குடத்துக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கிறது, உடம்புக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கிறது. அதுக்குள்ளேயும் குடத்துக்குள்ளேயும் காத்து இருக்கிறது, எனக்குள்ளேயும் காத்து இருக்கிறது. குடம் உடையும் போது உள்கிருந்த ஆகாயம் பேராகாயத்தில் கலந்துவிடும். குடம் உடைஞ்சு போச்சு, இப்போ உள்ள இருந்த ஆகாயம் பேராகாயத்தில் கலந்துவிடும் என்பார்கள். அதுபோல் உடம்பில் இருந்த உயிர் உடம்பு நீங்கிய போது பேரான்மாவோடு இணையும். கடவுளோட போய் சேர்ந்துடும். பேரான்மான கடவுள். இந்த உடம்பு நீங்கும் போது, இது ஒரு குடம்பை வச்சுக்கோங்க, மண் குடத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க.
அந்த உடையும் போது அதில் இருக்கக்கூடிய ஆகாயம் பேராகாயத்தோடு இணையுது. இந்த உடம்பு இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த உடம்பு உடையுது, அதாவது இறக்குது. இறக்கும்போது இந்த ஆன்மா நேராக பேரான்மாவோட போய் சேர்ந்துடும் அப்படின்னு உதாரணம் சொல்றாங்க. அதுபோல் உடம்பில் இருந்த உயிர் உடம்பு நீங்கிய போது பேரான்மாவோடு இணையும் என்பர். இது மீள பிறக்கும் என்பதற்கு முரண் அப்படின்னு ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. இது திரும்பி பிறக்காது. எப்படி பானையிலிருந்து குடம் உடைஞ்சிது, ஆகாயம் போய் சேர்ந்துச்சோ, அதுக்கப்புறம் எங்கிட்டு குடம் பிறக்கும். அதுபோல செத்த உயிர் செத்த உடம்பு திருப்பி வராது, அவ்வளோதான். அது போய் அந்த உயிரானது இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும். கற்பனையானது பஞ்சாக்கினி வித்தை என மறுப்பர். பிறப்பதற்கு இறைவன் வகுத்த பஞ்சாக்கினி வித்தை, 5 அக்கினி வித்தை. அக்கினி மூலமாக நான் வாட்ஸ்அப்பில் அதை தான் போட்டிருக்கேன். அது கற்பனையானது என்று மறுப்பர் ஏகன்மவாதிகள். அது மட்டுமா, மேலும் அவர்களுடைய ஐயங்களை முனிவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஆன்மா செயல்பட ஒரு பற்றுக்கோடு வேண்டும். உடம்பை நீங்கி ஆன்மா வேறு உடம்பு செல்ல ஒரு பற்றுக்கோடு இருக்குமாயின் உடம்பே தேவையில்லையே. எவ்வளவு பெரிய அற்புதமான பாயிண்ட்ல கிளப்புறாங்க பாருங்க. இப்படி எதிரிகள் நிறைய இருந்தால் தான் சைவ சித்தாந்தத்தில் தெளிவான முடிவுகள் நமக்கு கிடைக்கும். நிறைய வாதங்களை புறச்சமயத்தில் கிளப்புவார்கள். அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லும்போது தான் சைவ சமயத்தினுடைய உயர்வு நமக்கு தெரியும். அதை பரபக்கம் என்ற நூலிலே சிவஞான சித்தியாரிலே முழுமையாக அறிவிக்கிறார். உமாபதியாரும் சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலே பரபக்கத்துடைய செய்தியை நிறைய அறிவிக்கின்றார். நாம் ரொம்ப அதில் போய் ஆழ்ந்து போகிறதுல என்ன காரணம்னா, சமயத்தில் நாம் தவறி போய் அதில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறி விழுந்துருவோம். இந்த குண்டர் குணமிலின் பேச்சை மெய்யென்று எண்ணாதே என்று சொல்லுவார். அது மாதிரி இவர்களுடைய பேச்சை மெய்யென்று எண்ணாதே குழம்பிடுவார்ன்றதுக்காக அடைக்குவார். நல்லா படித்தவர்களுக்கு தான் அந்த பகுதியை செல்வதற்கான வாய்ப்பை கொடுப்பார்கள் சுவாமிகள். ஆன்மாவிலே 3 நிலைகளை சிவஞான சித்தியார் குறிப்பிடுகிறார். சாமுசித்தர், சன்மார்க்கர், பிராகிருதர் என்று நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அருளை நேரடியாக பெற்று பிறந்தவர்கள் தான் சாமுசித்தர். 63 நாயன்மார்கள்லாம் எந்த சைவ சித்தாந்தமும் படிக்கல, திருமுறை படிக்கல. யாரும் ஞானசம்பந்தர், அப்பர், இதெல்லாம் யாரும் எந்த சைவ சித்தாந்தமோ எதுவும் படிக்கல. நேரடியாக இறைவனுடைய அருளை பெற்று வந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சைவ சித்தாந்தம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர்கள் நேரடியாக உணர்ந்து இறைவனால் உணர்த்தப்பட்டு பூமிக்கு வந்தவர். பிராகிருதர் என்பவர் சொல்ல தகுதி இல்லாதவர், கேட்பதற்கு தகுதி இல்லாத. யாரெல்லாம் கேட்கும்போது தூங்குறான், யாரெல்லாம் எதிர்மறையாக பேசுகிறான், கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், இதை பற்றி சுத்தமாக அறியாதவன், அவன்கிட்ட போய் சொல்லாதேன்றார். அவன் பிராகிருதர், கிராதகன். அவனுக்கு சொன்னேன்னா வேஸ்ட்டு, பாவம் உன்னை சேர்ந்துடும், அவனுக்கு போகுதோ இல்லையோ, அதனால் சொல்லாதேன்றார். யாருக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை எல்லாம் போதிக்க வேண்டும் என்றால் சன்மார்க்கருக்கு என்று முதல்ல எடுத்தவனே சொல்கிறார். எடுத்தவனே சொல்லிட்டு நீ சன்மார்க்கராக இருந்தால் கேளு, இல்லைன்னா கிளம்பு. யார் சன்மார்க்கனா முத்தியை தேடுபவர்கள். நாமெல்லாம் முத்தியை தேடிக்கொண்டிருக்கோம். தேடி கண்டு கொண்டேன் திருமாவளவன் நான்முகமும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று நாவுக்கரசர் சொல்லுவார். முத்தியை தேடி இல்லை. அவர் சொல்ற அந்த 12வது பாட்டு சிவோகம் பாவனைன்னு பேர். சிவோகம் பாவனையில் இறைவனை பார்க்கிறார் அப்படின்னு. தன்னைத்தானே சிவமாக காணுதல், இதான் முத்தி நிலை. இதுல இந்த குடகாயம் என்று சொல்லக்கூடியது ஆகாயம், குடம். குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கு. அது உடையும் போது ஆகாயத்தோடு போய் இந்த சின்ன ஆகாயம் பெரிய ஆகாயத்தோடு போய் சேர்ந்துடும். அதே போல் உடம்பு மடியும் போது இந்த ஆன்மா பெரிய ஆன்மாவோட போய் சேர்ந்துடும். அதை மறுக்கிறார். மேலும் ஒரு சந்தேகத்தை கிளப்புற. ஆன்மா செயல்பட ஒரு பற்றுக்கோடு வேண்டும். ஆமாம், நிச்சயமா ஆன்மா செயல்பட ஒரு பற்றுக்கோடு. நமக்கெல்லாம் இறைவன் தான், இல்லைன்னா செயல்படாது. ஆன்மா செயல்பட ஒரு பற்றுக்கோடு வேண்டும்.
உடம்பை நீக்கி ஆன்மா வேறு உடம்பு செல்ல ஒரு பற்றுக்கோடு வேணும். அப்படி அந்த பற்றுக்கோடு இருந்துச்சுன்னா உடம்பே தேவையில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறார். இறந்த உயிரே பிறக்குமாயின் முன் செய்தவை நினைவில் இல்லையே. இறந்த உயிரே நான் பிறக்குதுன்னு வச்சுக்கோவேன், போன ஜென்மத்தினுடைய நினைவு எனக்கு இல்லையே, இருந்திருக்கணுமே. அது பெருமானுடைய கருணை. போன ஜென்மத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஜென்மத்தில் பறக்கிறான். அந்த பொண்ணு வந்து இப்போ பாட்டியாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் அவன் பிறந்திருப்பான். பிறந்திருக்கும்போது என்ன நம்ம சொல்லுவோம், நீ போன ஜென்மத்தில் என் மனைவி தானே நீ அப்படின்னு சொன்னால் நான் என்னத்த சொல்கிறது. அதனால பெருமானுடைய கருணை தான் இந்த முன் ஜென்மத்தினுடைய அந்த இதை நம்ம தடுத்து அது மறைச்சி வச்சிருக்கிறது முன் ஜென்மத்தினுடைய இது என்பதை நம்ம வச்சுக்கணும். ஆன்மா செயல்பட ஒரு பற்றுக்கோடு வேண்டும். உடம்பை நீக்கி ஆன்மா வேறு உடம்பு செல்ல ஒரு பற்றுக்கோடு இருக்குமாயின் உடம்பே தேவையில்லையே. அது மட்டுமா, இறந்த உயிரே பிறக்குமாயின் முன் செய்தவை நினைவில் இல்லையே. ஆமா, நினைவில் இல்லை. ஒரு பிறவியில் செய்த நல்வினை தீவினை இப்பிறவியில் கழித்த ஆன்மா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்சதை இப்ப கழிச்சிட்ட, மீண்டும் பிறக்க காரணம் இல்லையே. இங்க கழிக்க வந்தா நீ எங்க கழிக்கிற, மீண்டும் மீண்டும் புதுச்சாவில் வினை செய்கிற, அதெல்லாம் பின்னாடி சொல்லுவார். பிறக்க காரணம் இல்லை. அது மட்டுமா, சர்க்காரிய வாதமும் பொருந்தாதே. சங்காரகாரனுக்கு முதன்மை கூறுவதும் பொருந்தாது. ஆக மேற்கண்டவற்றை ஐயங்களை புறச்சமயத்தார் கூற இவைகளையெல்லாம் மறுத்து சித்தாந்த அடிப்படையில் இலக்கணம் வலியுறுத்த 3ஆம் அதிகரணத்தை ஆசிரியர் அருளியுள்ளார் என்று சிவஞான முனிவர் கூறுகிறார். என்னென்ன? குடகாயம், அடுத்தது என்ன? ஒரு பற்றுக்கோடு, அடுத்தது என்ன? முன்ஜென்ம ஞாபகம் இல்லை, அடுத்தது என்ன? நல்வினை தீவினை கழிச்சதுக்கு முன்னா ஏன் பிறக்கணும், அடுத்தது என்ன? சர்க்காரியவாதம் பொருந்தாதே. சர்க்காரியவாதம்னா உள்ளது தோன்றும் இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது, இதுக்கு பொருத்தமாக வராதே, அதனால இது ஏற்புடையது அல்ல என்று ஏகன்மவாதிகள் மறுப்போம். இதை விளக்குவதற்காகத்தான் இந்த 3ஆம் அதிகரணம் பிறவி உண்டு, போக்கு வரவு செய்பவல் சக்தி அவரவர் வினைக்கேற்றபடி பிறப்பையும் இறப்பையும் ஊட்டுகிறார் என்பதை இங்கே சொல்றார். அடுத்ததாக ஏது சொல்றார் சாமி. ஏதுனா சைவ சித்தாந்த மரபின்படி துணிவாக, சைவ சித்தாந்த மரபின்படி துணிவாக சைவ சித்தாந்தத்தை இங்கே கருத்துக்களை நிலைநாட்டுகின்றார். உயிர்கள் மாறி பிறக்கும் என்பதற்கு ஏது? தோற்றம் ஈரும் உள்ளதற்கு அல்லது உலது ஆதல் இன்மையாம். தோற்றம் ஈரும் உள்ளதற்கு அல்லது உலது ஆதல் இன்மையாம். அதாவது மறுபிறப்பு உயிர்க்கு உண்டு என்பதை இந்த அதிகரணம் மிக தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு உயிருக்கு மறுபிறப்பு உண்டு 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 என்பதை தெளிவுபடுத்து. உற்பத்தி நாசம் இரண்டும் தொடர்ச்சியாக உள்ள பொருளுக்கே தோன்றுதல் கூடும். எது இறக்குதோ அதுதான் பிறக்கும், எது பிறக்குதோ அதுதான் இறக்கும். ஆக எது விரியுதோ அது சுருங்கும், எது சுருங்குதோ அது விரியும். ஆகவே உற்பத்தி நாசம் இரண்டும் தொடர்ச்சியாக உள்ள பொருளுக்கே தோன்றுதல் கூடும், அல்லாத பொருளுக்கு தோன்றுதல் கூடாது. எனவே இவ்வான்மாக்கள் மாறி பிறந்து வரும் என்றது மேற்கோள். மேற்கோளுக்கு ஏது இங்கே சொல்லிட்டார். ஆகவே அல்லாத பொருளுக்கு தோன்றுதல் கூடாது, பிறப்போ இறப்போ இல்லாத பொருளுக்கு தோன்றுதல் கூடாது. எனவே இவ்வான்மாக்கள் மாறி பிறந்து வரும் என்றது மேற்கோள். சரி, இது சொல்லிட்டா போதுமா?
சாமி இயல்பு சொல்ல வேண்டாமா? எப்படி பிறக்கும் எடுத்துக்காட்டு சொல்றார் சுவாமி. 13வது எடுத்துக்காட்டு. மொத்தம் 82 எடுத்துக்காட்டு சுவாமி பாடல்கள் சொல்றார். 82 எடுத்துக்காட்டு முடிச்சதுன்னா மாபாடியின் நிறைவு. இப்போ 13வது எடுத்துக்காட்டு. கண்ட நனவை, இது ஆசிரியர் சொல்றார், மெய்கண்டார் சொல்றார். கண்ட நனவை கனவு உணர்வில் தான் மறந்து விண் படர்ந்து அத்தூடு வினையால் கண் செவி கெட்டு உள்ளதே தோற்றும் உளம் அணுவாய் சென்று மனம், உள்ளதே தோற்றும் உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விழும் கருவில் தான், மனம் தள்ள விழும் கருவில் தான். எப்படி பிறக்குது இந்த மீண்டும் மீண்டும் அப்படின்றத இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் சொன்னார். இப்போ இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவுக்கு சாமி பேருரையாக முனிவர் அருளுகின்றார் விளக்கம். முன்னாடி சொன்னோம் இல்லையா, சாமி சொன்னார், இவங்க மறுத்தாங்கல்ல ஏகமவாதிகள், அதை இங்க குறிப்பிடார். முன்னர் குடம் உடைந்த போது குடத்து ஆகாயம் பேராகாயத்தோடு ஒன்றாகி போவது போல இறந்த உயிர் பேரான்மாவோடு கலந்து பிறக்காது என்பதை மறுக்க எழுந்ததுதான் இந்த எடுத்துக்காட்டு. அவன் என்ன சொன்னான்? குடம் உடைஞ்சுது, அதுக்குள்ள இருந்த ஆகாயம் பேராகாயத்தோட கலந்துச்சு. உடம்பு உடைஞ்சுது, அதுக்குள்ள இருக்கிற உயிர் பேரான்மாவோட கலந்துச்சு. இல்லை, குடம் உடைஞ்சது, ஆகாயம் கலந்தது, ஓகே. ஆனால் உயிர் உடம்பு இறக்கும்போது அந்த ஆன்மா பேரான்மாவோட கலக்காது எப்படின்னு சொல்றார். உடம்பினை கண் செவியன உபசரித்தால், பாட்டில் வருது, உடம்புன கண் செவின்னு உபசரிக்கிறார். அது கெட்டு தூள உடம்பு கெட்ட வழி, தூள உடம்பு அழியக்கூடிய வழி. உள்ளதுன்னா படைப்பு, சங்காரம் வரை உள்ள புரியட்ட காயம், தோன்றுதல் பூதசார உடம்பு காரியப்படுதல் என்று சொல்லி உள்ளதே தோற்ற கீழ்கண்ட 2 ஐயங்களை நீக்கும்படியாக சுவாமிகள் இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவை நமக்கு அருளியிருக்கிறார். இல்லாதது தோன்றாது என்ற சர்க்காரியவாதத்திற்கு இழுக்கில்லை. சர்க்காரியவாதம் 3 கருத்துக்களை கொண்டது. உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அதில் இல்லாதது தோன்றாது என்ற சர்க்காரியவாதத்திற்கு இது இழுக்கல்ல என்றும், உயிர்கள் சொர்க்கம் நரகம் பல உலகம் சென்று பிறகு மீள்வதற்கான பற்றுக்கோடாகிய சூக்கும தேகம் உண்டு எனவும் நிறுவியுள்ளார். அப்போ எது அழிஞ்சு போனால் வந்தாலும், நரகம் சொர்க்கத்துக்கு போனாலும், ஒரு சூக்கும தேகம் இறைவன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த சூக்கும தேகம் பற்றுக்கோடாக இருக்கிறது, புரியட்ட காயம் என்று இங்கே சாமி குறிப்பிடுகிறார். ஆக பிறப்பதற்கும் இறப்பதற்கும் காரணமாய் ஒரு சூக்கும தேகம் இருக்கிறது, அது பற்றுக்கோடாக இருக்கிறது. அச்சு மாறுவதற்கு வசதியாக இறைவன் அந்த கொடுத்திருக்கிறார் பற்றுக்கோடு. மேலும் பருவுடம்பு வேண்டுமா? சூக்கும உடம்பே எனக்கு போதுமே, எதுக்கு பருவுடம்பெல்லாம் கொடுக்கிறாரு சுவாமி? நுண் உடம்பே போதாதா என்பார்க்கு சாமி கூறுகிறார் பதில். பருப்பொருள் நுகர்ச்சிக்கு பரு உடம்பு இன்றியமையாதது. அன்னம் சாப்பிடுறோம், ஆகா என்ன சுவை, அன்னமய கோஷம் இந்த உடம்பு. ஆகா தங்கம் எவ்வளவு அழகா போட்டிருக்கேன். அப்போ இந்த பரு பொருள்களை எல்லாம் நுகர வேண்டும் என்றார். உயிருடைய இச்சை நிறைவேறப்பட வேண்டும் என்றார். அதன் மூலம் அனுபவம் பெற வேண்டும் என்றால் பரு உடம்பு தேவை, பரு பொருள்களும் தேவை.
அதனால தான் சூக்குமத்திலிருந்து சாமி தூளமாக பருப்பொருள்களை கொடுக்கிறார். சூக்குமத்தில் உருவம் கிடையாது, தூளத்தில் உருவத்தை கொடுக்கிறார் சாமி. அவ்வளோதான். பார்க்கறதுக்கு உருவம் மாதிரி இருக்கும், இருக்காது. இந்த உடம்பு இருக்கும் 100 வருஷம், அதுக்கப்புறம் போய் கலந்துரும் மண்ணோட. பில்டிங் இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே 200 வருஷம் இருக்கும், அப்படியே போய் கலந்துரும். சேர் இருக்கும், அப்படியே 25 வருஷம் இருக்கும், அப்படியே போய் கலந்துரும். அப்போ ஒவ்வொரு பொருளும் பார்க்கறதுக்கு பருப்பொருள் மாதிரி இருக்கும், ஆனால் பருப்பொருள் அல்ல. அது இன்ப நுகர்ச்சிக்காக இறைவன் இந்த பருப்பொருளை கொடுக்கிறார். அந்த பருப்பொருளை நுகர்வதற்கு பருவுடம்பு தேவை. ஆக பருப்பொருள் நிகழ்ச்சிக்கு பருவுடம்பு இன்றியமையாதது என்கிறார் சுவாமிகள். அடுத்ததா மேலும் எதுக்கு இருக்கு தெரியுமா? படைப்பு முதல் முற்றளிப்பு காலம் வரை சூக்கும தேகம் மாறாதிருக்கவும். படைப்பு முதல் முற்றளிப்பு காலம் வரை சூக்கும தேகம் அப்படியே உயிரோடு இருக்குமா, மாறாது இருக்கும் வகை. தூள தேகம் மட்டும் மாற காரணம் என்ன? இது மட்டும் மாறுது. இது மனுஷனா பறக்கிறான். பிறப்பு 7 வகை பிறப்பு. என்ன பிறப்பு? ஊர்வன, நீந்துவன, பறப்பன, நிலை தாவரமாக இருக்கிறது, மனிதன், தேவர், பறப்பன, இதெல்லாம் 7 வகை பிறப்பு. 6 வகை சங்கமம், ஒன்று நிலை தாவரம். இந்த 7 வகை பிறப்பு இது மட்டும் உடம்பு மாற காரணம் என்ன? அந்த சூக்கும தேகமாகிய நுண் உடம்பு மட்டும் மாறாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? சித்தியாரில் இதில் 3 உவமை கூறுகிறார் சுவாமிகள். அதை எடுத்து முனிவர் விளக்குகிறார். அச்சி மாறி பிறப்பது பற்றி முனிவர் எடுத்து உரைக்கிறார். சித்தியாரை ஆதாரமாகும். முற்றிய மரத்தை வெட்டிய பிறகு வேரில் இருந்து மற்றோர் மரம் துளிர்ப்பது போல அது மட்டுமா? அணிகலனை உருக்கி வேறி அணிகலங்கள் செய்வது போல அது மட்டுமா? திங்களின் களைகள் தேய்ந்து மீண்டும் வளர்வது போல என்கிறார். அருபிறப்பு கட்டாயம் உண்டு. எப்படி? முற்றிய மரத்தை வெட்டிய பிறகு வேரில் இருந்து முளைப்பது போல. ஆக இதுல சூக்கும உடம்பு மாறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தூள தேகம் மட்டும் மாறுவதற்கு என்ன காரணம் என்பதற்கு சித்தியாரிலிருந்து 3 உவமைகளை எடுத்து இங்கே குறிப்பிட்டு, இதில் உள்ளம் என்றால் ஆன்மாவை குறித்தது என்று குறிப்பிட்டு, அதனூடு என்பது அத்தூடாக மறிவிற்று. அத்தூடாக அந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் வரக்கூடிய உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்ததும், அத்தூடு என்பது அத்தூடாக மறிவிற்று. அதனோடு என்பது அத்தூடாக மறிவிற்று. விண் படர்ந்து என்பது சொர்க்கத்தை மட்டும் ஆசிரியர் கூறினாலும் கூட அனுபவித்து நரகம் உள்பட என்று கொள்ள வேண்டும். அங்கேயும் போய் விண் படர்ந்து சொர்க்கத்தை மட்டும் ஆசிரியர் குறிப்பிட்டாலும் கூட நரகத்தையும் அது சேர்த்துது சொல்லிட்டார். ஏன் தூள தேகம் மட்டும் மாறுது, சூக்கும தேகம் ஏன் மாறலை அப்படின்றதுக்கு சித்தியாரில் 3 பாடல்களை குறிப்பிட்டு சொல்லி மேலும் ஐயங்களை எழுப்புகிறார். எழுப்புகிறார் முனிவர். முன் பிறவியில் இருந்த நினைவு ஏன் இந்த பிறவியில் இல்லை? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. அதே உயிர் மீண்டும் பிறக்கும் நிலையில் என்பது மற்றும் ஓர் வினா. அதே உயிர் மீண்டும் பிறக்கிறதுக்கு என்ன பிரமாணம்? அது ஒரு வினா.
அதுக்கு இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் என்ன இருக்கிறது? கண்ட நனவை கனவு உணர்வில்தான் மறந்து என்கிறார். கண்ட கனவை கனவு உணர்வில்தான் மறந்து என்கிறார். அதாவது கனவில் நடந்தவை மறப்பது போல என்கிறார். நைட்டு நல்ல பாம்பு வந்து நம்மளை விரட்டுச்சு, பயந்து போய் அம்மான்னு எந்திரிச்சோம், இல்லைன்னா சிவாய நம்மன்னு எந்திரிச்சோம். இதை போய் யார்கிட்ட சொல்றதுன்னு காலையில் உன்னை கேட்பார். அவர் பாம்பு கொத்துச்சா கொத்தலையான்னு வரும். சரியா தெரியல, விரட்டிட்டு வந்துச்சு, கொத்துச்சா கொத்தலையா மறந்துட்டோம். கனவில் நடந்தவை மறப்பது போல என்கிறார் ஆசிரியர். கனவுல நடந்தது எப்படி மறந்தமோ அது மாதிரி போன ஜென்மத்தில் நடந்தது மறந்து போச்சு. அது இறைவனுடைய கருணை. கனவுல நடந்தது கொத்தி கொத்தி நம்மளை துன்பப்படுத்தியிருந்தது ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அன்னைக்கு பூரா துன்பப்படுவோம். அது இறைவனுடைய கருணை மயங்க வச்சுட்டார். கனவுல கொத்தி கொத்தி நான் துன்பம் அடைஞ்சிருந்தேன்னா அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு பூரா நம்ம தூக்கம் வராது, ஒரு மாதிரியா இருக்கும். அதை எப்படி மயக்கடிச்சாரோ கனவுல, அதே போல நனவில் முன்ஜென்மத்தினுடைய நினைவுகளை கனவு போல மறக்கடிச்சிருக்காரு சாமி. முன்ஜென்மனுடைய நினைவு இருந்தால் ஆன்மா பெரும் துயரத்துக்கு ஆளாகும். அது கருணையினாலே மறைத்திருக்கிறார். ஏன் போன ஜென்மத்துடைய நினைவு எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா கனவு எப்படி மறக்கடிக்கப்படுகிறதோ அது போல மறக்கடிக்கிறார். அது இறைவனுடைய கருணை. அதனால மறுபிறப்பில முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு ஞாபகம் இல்லாதனால மறுபிறப்பை ஏற்க முடியாது என்பவர்களை மறுத்து, அது இறைவனுடைய கருணை, கனவு மறப்பது போல மறக்க வைத்தல் என்று சொல்லி முடிக்கிறார். மேலும் பேருரையில் சுவாமி இன்னும் ஐயங்களை எழுப்பி அதுக்கு பதில் சொல்றார். பிறந்த குழந்தை தாயின் மார்பில் சுரக்கும் பால் தன் பசியை தீர்க்கும் என முயல்கிறது. இந்த அறிவை யார் ஊட்டியது? அது நாய்க்குட்டியா இருக்கட்டும், பன்னிக்குட்டியா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், பிறந்த உடனே போய் மடியை தடவி பாலை தேடி குடிக்குது நாயா இருக்கட்டும். இதை யாரும் சொல்லி கொடுக்கல. பிறந்துச்சு, அதுவே பசுவாக இருக்கட்டும் கன்றாக இருக்கட்டும் பார்த்தா காலையில் குடிச்சிக்கிட்டு இருக்கும். யார் கற்றுக் கொடுத்தாங்க? யாரும் கற்றுக் கொடுக்கல. அதுவே முயல்கிறது. இந்த அறிவை யார் ஊட்டியது? யாரும் ஊட்டலை சாமி. இந்த அறிவை இறைவன் ஊட்டினான் என்றால் சடத்துக்கும் ஊட்டியிருக்கலாமே. இந்த மைக் செட் இருக்கு, இதுக்கும் இந்த அறிவை ஊட்டியிருக்கலாம். ஊட்டி ஐயா பேசும்போது நீ போய் நின்றுக்கோ. ஆகா ஐயா பேசுகிறார், சாமி எனக்கு அறிவை ஊட்டிட்டார், நான் போய் முன்னாடி நின்றுக்கிறேன். இறைவன் இந்த அறிவை உயிர்களுக்கு ஊட்டினான் என்றால் ஏன் சடத்திற்கும் ஊட்டியிருக்க முடியாது என்ற ஒரு பெரிய ஐயத்தை இங்கே எழுப்புகிறார். அதாவது உயிருக்கு இயற்கையிலே அறிவு உண்டு என்பதை இங்கே தேகத்தை கொடுத்தோடனே அது வேலை செய்யுது என்பதைத்தான் இங்கே குறிப்பிட வருகிறார். இருந்தாலும் இந்த கேள்வியை நமக்கு கேட்கிறார். அவ்வாறு இல்லை என்கிறார். அப்படி எடுத்துக்கூடாது, சடத்துக்கு கொடுத்துருவாரு அதே மாதிரியே. அவ்வாறு இல்லை. பதில், குழந்தையின் உயிர் உடலில் தங்கி இருக்கும் பொருட்டு அவ்வுணர்வை மாட்டிலும் அக்குழந்தையின் நினைவில் நிறுத்தினான். பசியை கொடுத்து எப்படியாவது இந்த உயிர் இதுக்குள்ள இருக்கணும்னா உணவை தேடுற அந்த உணர்வை மட்டும் ஊட்டினான் சிவபெருமான். பசிக்கான அந்த உணவை தேடினால் உயிர் பிழைக்கலாம் என்ற உணர்வை மட்டும் ஊட்டினான் சிவபெருமான். என்று கொள்ளுதல் வேண்டும். அறிவை ஊட்டலை, அந்த உணர்வை ஊட்டினான். அறிவு இயற்கையிலே இருக்குது உயிருக்கு, அந்த உணர்வை ஊட்டினான் என்பது மட்டும்தான் இங்கே குறிப்பிடுகிறார் சுவாமி. மனம் தள்ள கருவினுள் விழும் என்று எடுத்துக்காட்டு வெண்பாவில் நிறைவில் சொல்றார். மனம் தள்ள, எதை தள்ள? கருவினுள் விழும், பிறப்புல வந்து உழுகும் உயிர்.
அப்படின்ற சொல்றாரு. முற்பிறவியில் உயிர் பிரியும் போது மனம் எதனை பற்றியதோ, முற்பிறவியில் உயிர் பிரியும் போது எதனை பற்றியதோ அங்கேயே மீண்டும் வந்து பிறக்கும். ஆசை 50,000 மேல ஆசை இருந்தா 50,000 அனுபவிக்கிறதுக்கு பிறக்குமா? நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதை படித்தேன். சங்கராச்சாரியர் பற்றி படிக்கும்போது ஒரு சின்ன கதை ஒன்று நான் படித்தேன். அதில் அந்த சங்கராச்சாரியார் பூசை பண்ணிக்கிட்டு இருந்தாரா. அப்போ ஒரு சிறு குழந்தை வந்து பாட்டியோட வந்திருக்குதான். அந்த குழந்தை என்ன பண்ணுதான், பாட்டி அந்த சங்கராச்சாரியார் மடியில் ஒரு குழந்தை உட்காந்துருக்குல்ல, அந்த குழந்தையினுடைய அது கட்டியிருக்க மாதிரியே பட்டுப்புடவை எனக்கு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னுச்சான். சங்கராச்சாரியர் நில் இது அந்த பாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கார், பேசாதேன்னு தட்டுச்சான். மீண்டும் இந்த குழந்தை பாட்டி அந்த சங்கராச்சாரியருடைய மடியில் உட்கார்ந்துருக்க குழந்தை கட்டியிருக்க மாதிரியே எனக்கும் அந்த பட்டுப்புடவை ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு கிடைச்சான். பச்சை கலர் பட்டுப்புடவை. அப்போ சங்கராச்சாரியர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு எதுவும் சொல்ல, அவர் உதவியாளர் இங்கே வந்து இவங்கள்ட்ட சொல்ல, அம்மா உங்களையும் பாப்பாவையும் ஒரு இடத்துக்கு கூட்டி போய் சொல்கிறாரு சாமி. எங்கெங்கன்னா ஜவுளி கடைக்கு போய் அதே மாதிரி பட்டுப்புடவைய வாங்கி கொடுத்தவொடனே அந்த குழந்தை பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு எல்லார்ட்டையும் காட்டுச்சான். ஆனால் அன்னைக்கே இறைவன் அடிச்சு வந்துருச்சான் நைட்டு தூக்கத்தில். அடுத்த நாள் வந்து சாமி நீங்கள் பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தீங்க, அடுத்த நாள் போயிடுச்சு. இங்கே வாங்கம்மா, நான் மடியிலே காமாட்சியை வைத்து பூஜை செய்வது யாருக்கும் தெரியாது, எனக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியம் உங்கள் பேட்டியினுடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்போ முத்திக்கு இந்த ஜென்மத்தில் அவள் போறான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவள் ஒரு ஆசைப்பட்டுட்டா வர அந்த பச்சை பட்டு புடவை வேணும்னு. அதோடு அவள் இன்னைக்கு இரவு இறந்தா அப்படின்னா அந்த பச்சை பொட்டு புடவைக்காக மீண்டும் பிறக்க வேண்டி வரும். அதனால இப்பயே பச்சை பட்டு புடவையை வாங்கி கொடுத்துட்டோம். அது நேரம் போயிருக்கோம், இறைவனுடைய திருவடியில் சேர்ந்துருக்கும். அப்போ எந்த இடத்தில் விட்டோமோ அந்த இடத்தில் பிறப்போம் என்கிறார் இங்கே சாமி. அத சொல்றார், மனம் உயிர் பிரியும் போது எதனை பற்றியதோ அங்கேயே மீண்டும் வந்து பிறக்கும். மீண்டும் வந்து பிறந்துடும். அதுதான் சொல்றார், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளம். உமாபதியார் சொல்றாரு தன்னுடைய போற்றி புகழுடைய, முன் சென்மத்தினுடைய ஞாபகம் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்குமா? ஆனா அந்த தருணம் வரும்போது அந்த குழந்தை 7வது மாசம் 8வது மாசத்துல அப்படியே உருண்டு வருமா. உருண்டு வரும்போது அதுக்கு பேரு யோகி இருக்கை என்று பேர். வெளியில வர்றதுக்காக உருண்டு வருமா அந்த குழந்தை. அப்ப அதுக்கு அப்பொழுது மறக்கடித்து விடுகிறார் சுவாமி முன் ஜென்மத்தினுடைய ஞாபகத்தை என்று அங்கு குறிப்பு. ஆக முற்பறிவியில் உயிர் பிரியும் போது இதை சுந்தர பெருமானுடைய பாட்டுலையும் நம்ம இருந்து புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அம்மா பாடினாங்க ஒரு பாட்டு, பழம்பஞ்சுரம். பழம்பஞ்சுரத்தில் ஒரு பாட்டு, மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். போன ஜென்மத்தில் அவர் எதை பாவித்தார்னா இறைவனுடைய திருவடியை பாவித்தார் மனதிலே. எங்கன்னா சீர்காரையூர்ல இருக்கக்கூடிய பாண்டிக்குடி கொடுமுடியினுடைய பெருமானுடைய திருவடியை மனசுல போன ஜென்மத்தில் பாவித்தேன். அப்ப அதே இடத்துல வந்து மீண்டும் பிறக்கிறார். இறைவனுடைய திருவடியை பாவித்ததனால்
திருவடியை பெற்றதனால் பெற்றுட்டு அவர் அச்சு மாறுறாரு. அப்போ பாட்டு பாடுகின்ற அடியாராக அச்சு மாறுகிறார். அதே இடத்துல வந்து பிறக்கிறார். பெற்றலும் பிறந்தேன், அதன் மூலமாக பிறவாத தன்மை வந்தேன். சுந்தரர் அதை ஞாபகப்படுத்துறார் நிறைவில். நான் என பாடலந்தோ, நான் எவ்வளவு ஞானசம்பந்தர் எவ்வளவு பாட்டு பாடியிருக்கார் நாவுக்கரசர். நான் என்ன பெருசா பாடிட்டேன்? தானே முன்படைத்தான், எதுக்கு படைச்ச? அதறிந்து தன் பொன்னடிக்கே, உன்னை பாடுவதற்காகத்தானே படைச்ச. ஆனா நான் என்ன பாடல் வந்தோம், நான் பெருசா ஒன்றும் பாடல, 100 பாட்டு 100 பதிகம், அதுக்குள்ளேயும் யானை அனுப்பிச்சிட்டே. அப்படியே சோகத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் நிறைவில் இன்பத்தில் முடிப்பார் அந்த பதிகத்தை. தானே முன்படைத்தான், அது அறிந்துதன் பொன்னடிக்கே, நானென பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து, மனனை வந்தெதிர்கொள்ள மதையானை அருள் புரிந்து, உன்னுயிர் வேறு செய்தான் நுடித்தான் மலை உத்தமனே, நுடித்தான் மலை உத்தமனே. ஆகவே முன்ன எதில் விட்டமோ அதில் வந்து பிறப்போம் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அக்கருவில் விழும் மனம் தள்ள கருவினுள் விழும். அதாவது சொர்க்கம் நரகம் கழிந்தபின் பாக்கி எஞ்சிய வினை இருக்கும். சொர்க்கம் என்பது மாபெரும் நல்வினைகளை அனுபவித்தல், நரகம் என்பது மாபெரும் தீவினைகளை அனுபவித்தல். ஆனால் எஞ்சிய காலமாகிய மனித பிறவி அனுபவித்தல் வெறும் 100 வருஷம். நரகமோ யுகம், சொர்க்கமோ யுகம். ஆனால் எஞ்சிய வினை சொற்பம், அது மனித பிறவி. மனித பிறவி அல்லாதவை எல்லாம் இறைவனை நினைக்க முடியாத பிறவி. மனித பிறவி மட்டுமே இறைவனை நினைக்கக்கூடிய பிறவி. எவ்வளவு பெரிய விஷயம்! அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது, அரிதறிது சைவ குடும்பத்தில் பிறத்தல் அறிது, சைவம் பிறலாது இருத்தல் அறிது, வறுமையில் இல்லாது சைவ பணி செய்தவர். எவ்வளவு அருமையான சொல்றார். அக்கருவில் விழும் சொர்க்கம் நரகம் கழிந்தபின் எஞ்சிய வினையினால் அடுத்த பிறப்பு நிகழும் என்பது கூறப்பட்டது. பல யுகங்கள் சொர்க்கத்தில் இருந்து, பல யுகங்கள் நரகத்தில் இருந்து அந்த எஞ்சிய வினையை கழிப்பதற்காக இங்கே இந்த பிறப்பு நிகழ்கிறது என்பதை இங்கே சுவாமி குறிப்பிட்டு, சொர்க்கம் நரகம் சென்று அனுபவித்த உயிர் மீண்டும் ஏன் பிறப்பானேன்? எதுக்கு பிறக்கணும்? சொர்க்கமும் அனுபவிச்சிருச்சு, அட நரகமும் அனுபவிச்சிருச்சு, சில்லுன்னு போக வேண்டிதானே இறைவன்ட்ட. எதுக்கு மீண்டும் பிறக்க வைக்கிறார்? அணுவாய் சென்று சேரும், அந்த எடுத்துக்காட்டு வேண்டாங்க. அணுவாய் சென்று சேரும், எப்படிடா போய் சேருது? பஞ்சாக்கெனி இயல்பை இங்கே நினைவு கூறுகிறார். விண் படர்ந்து மறந்து அணுவாய் சென்று கருவில் விழும் என்ற எடுத்துக்காட்டு வெண்பாவில் அந்த சொற்களை புலப்படுத்தி, அதாவது சொர்க்கம் நரகம் பூதாசார உடம்பு, இது சொர்க்கத்துக்கு. பூதாசார உடம்புனா ஒளி உடம்புன்னு பேரு. இந்த மாதிரி பரு உடம்பு கிடையாது. அங்க யாருக்கு உருவம் கிடையாது, ஒளி உடம்பு தான் அங்க இருக்கிற பொருள். அங்க இருக்கிற சொர்க்கத்தை அனுபவிப்பிருக்கலாம் ஒளி உடம்பு, அவங்களுக்கு உருவம் கிடையாது. நரகத்துல யாதனா சரீரம், நம்மள மாதிரி பரு உடம்பு கிடையாது. இந்த உடம்பை தூக்கி அன்னமய கோஷ உடம்பை தூக்கி எண்ணெய் கொப்பரையில போட்டீங்கன்னா புஷ்குன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1 செகண்ட்ல துன்பம்லாம் முடிஞ்சிடும். சாமி அப்படியா வச்சிருக்காரு? இல்லை, நல்ல கெட்டியா, தோலுக்கு எதுவுமே ஆகாது, வலி மட்டும் இருக்கும். எண்ணெய் கொப்பரையில முக்குனா என்ன? அந்த நரகத்துல அவ்வளவு பெரிய வேதனைகள். அதான் கொடுமா நரகத்து அழுந்தாதே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே.
என்று திருவாசகர் சொல்வார். நரகத்தில் வீழ்வேனை சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்த மணிகுள் தில்லை கண்டேன். அதை தடுத்து நிறுத்தி என்னை சிவமாக்குறார். அதான் பெருமானுடைய பெருங்கருணை. ஒரு செகண்ட் போயிருந்தா நரகத்தில் விழுந்து குடுமா நரகம். திருமந்திரத்தில் கூட சொல்வார், புலாலை உண்ணுபவர்களுக்கு நரகம் எப்படி இருக்கும்ன்றது சொல்வார். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர் செல்லா பற்றிய தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார். சும்மா மறித்து வைக்க மாட்டாராம், மல்லாக்கத்தல். ஒரு வண்டை மல்லாக்க போட்டால் எந்திரிக்காது, ஒருத்தன் வந்து திருப்பினா தான் உண்டு. அது மாதிரி மல்லாக்கத்தள்ளி ஊசி குத்துவானுங்க, மல்லாக்கத்தள்ளி இதில் போடுவானுங்க, எண்ணெயில் மல்லாக்கத்தள்ளி. சாமி ஒரு நாள் வந்து திருப்பி புரட்டி போட்டு வான்னு கூப்பிட்டு போகிற வரைக்கும் அது எப்போன்னு ஆண்டவனுக்கு. அதனால் நரகத்தை பற்றி நினைக்கவே கூடாது. அவ்வளோ வேதனை இருக்குமா. அவள் கொடும்பாபம் செய்தவர்களுக்கு நரகம். ஆனால் நம்ம எல்லாருமே சொர்க்கமும் போயிருப்போம், நரகமும் போயிட்டு இன்னைக்கு எஞ்சிய பிறவியை அனுபவிப்பதற்காக எத்தனை முறை சொர்க்கம் போனோமோ, எத்தனை நரகம் போனோமோ, எத்தனை முறை பிறந்தோமோ இறந்தோமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் சாமி சொல்றாரு ரொம்ப சிம்பிள், சிவாய நம என்று நீர் அணிந்தேன் மனித பிறவி, மற்ற பிறவிகள் விடு, சிவாய நம என்று நீர் அணிந்தேன், என் வேலை முடிஞ்சு. தருவாய் சிவகரி பாதிரி புலியூரான ஒரே தான், சிவாய நமன்னு ஒரு திருநீரை போட்டால் போதுமா, அவ்வளோதான். திருநீரு கவசம், மந்திரம் ஆயுதம், எதிரி நான் செஞ்ச பாவம், அவ்வளவுதான். நான் செஞ்ச பாவம் தாக்காம இருக்கிறதுக்கு திருநீர், நான் செஞ்ச பாவம் ஒழிச்சு கட்டுறதுக்கு ஆயுதம் மந்திரம். ஓம் நமச்சிவாய, அவ்வளவுதான். புசிக்கு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு. நான் சொல்லாம இருக்கும்போது என்னை தடுத்து நிறுத்தி அந்த மந்திரத்தை, அந்த திருநீரை என்னை காப்பாற்றும். ஓம் நமச்சிவாயனா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாம் புசிக்கு போயிடும். அது ஆயுதம், பவர். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என்ன. இப்போ பஞ்சாக்கினி வித்தையை இங்கே சுவாமி இங்கு குறிப்பிடுகிறார். நல்ல குலத்தில் நல் நூல்களில் விதிக்கப்பட்ட வண்ணம் நல் தபம் செய்து மண் உலகை விட்டு நீங்கி நுண் உடம்போடு சொர்க்கத்துக்கு செல்கின்றன. அதாவது பூதாச்சார உடம்பத்தோடு சொர்க்கத்துக்கு 8 கருவிகள், அதாவது ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம், மனம், இந்த 8 கருவிகளோட எங்கே போதான், சொர்க்கத்துக்கு போதும். அங்கு பூதாசார உடம்பை பொருந்தி நல் இன்பத்தை அனுபவித்து பல யுகங்கள் பயனை நுகர்ந்து பிறகு கழித்து பூதாச்சார உடம்பையும் நீங்கி எஞ்சிய வினை பயனாக நுண் உடம்போடு 8 கருவிகளோட எங்கே வருதான், மேக மண்டலத்தில் சேர்கின்றன. உயிர்கள்லாம் எங்கே ஃபஸ்ட்டு வந்து மீண்டும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே சேர்கின்றன அப்படின்னா மேக மண்டலத்துக்கு வருது. இப்படி சொர்க்க நரகம் போகுது. சிலர் மிக குறைந்த வினை அடுத்த ஜென்மத்தில் இறைவனிட போகணும். அப்போ சொர்க்க நரகம் போயிட்டு வந்து ஏற்கனவே இருந்திருந்தாலும் கூட இப்பொழுது கூட இறைவனால் ஊட்டப்படலாம். இறந்த ஒருத்தனுக்கு அப்படியே மேகத்துக்கு போ அப்படின்னு 16 நாளில் மீண்டும் பிறகு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை மேக சொர்க்க நரகங்கள்லாம் அனுபவித்து அப்புறம் வர சொல்லலாம். இறைவனுடைய கருணை அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அப்படி 16 நாளில் கூட பிறக்க வச்சிருவார். பயனை நுகர்ந்து கழித்து பூதாச்சார உடம்பு நீக்கி எஞ்சிய வினை பயனாக நுண் உடம்போடு மேக மண்டல அக்கினியில். மேகம் அக்கினியா குளிர்ச்சியானா சந்தேகம் இல்லை, மேகம் அக்கினி. மழை நீர் சூடாகத்தான் இருக்கும். இங்கே வர்றதுக்குள்ளேயே அந்த சூடு குறைஞ்சி கொஞ்சம் மென்மையான நீராக வருது, ஆனாலும் வெதுன்னு தான் இருக்கும். இப்போ மேகம் வந்து அக்கினி. நான் கூட இதுக்கு போனேன். எதுக்கு போனேன்னா கர்நாடக மாநிலத்தில் தலைக்காவிரிக்கு போனேன். அங்கே நாங்கள் செய்த ஒரு பெரும் தவம், அந்த மேகத்தையே கிழித்து கொண்டு நடந்தோம். ஏத்தாப்படி இருக்கவங்களே தெரியல, குளிரவே இல்லை, மேகத்தை கிழித்து கொண்டு நடந்தோம். அங்கே போனால் அந்த குளத்தில் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு குளம், குளிச்சா வெந்நீர் மாதிரி இருக்கு.
ஆனால் சற்று நேரத்தில் மேகம் பொழிந்து விட்டது மழையால். அப்படி அப்புறம் பார்த்தா எல்லாம் தெரியுது. அப்போ நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா மேகம் வெப்பமுடையது. அது ஒரு அக்கினி நம்பர் 1. மழையாக நிலத்தில் வந்து சேர்கின்றது. நிலமும் ஒரு அக்கினி, எரிமலை உள்ள இருக்கு. நிலமும் ஒரு அக்கினி, 2வது அக்கினி வந்து சேரும். நிலத்தில் விளையும் தானியங்களில், அதை செடி கொடிக்குள்ள போய் தானியங்கள் எல்லாமே சூடு. சூடு இல்லாமல் எதுவுமே கிடையாது. உடம்பு சூடு, எல்லாம் சூடு. தானியமும் அக்கினி, இல்லைன்னா முளைக்காது. தானியமும் அக்கினி. அந்த தானியம் தந்தையின் வயிற்றில் உணவாக சென்று சுக்கிலமாக மாறுகின்றது. அதுவும் சூடு. தாயின் வயிற்றில் கருவாக சென்று சேர்கிறது. அதுவும் சூடு. சூடுதான் ஒன்னொன்னே மாற்றுகிறது, எளிமையாக டிரான்ஸ்ஃபர் செய்கிறது. பாத்திரத்தில் தண்ணி வச்சேன்னா சூடு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா விண்ணிலே மறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய அருள், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய விரைவி இருக்கிற அருள் ஆற்றல் எல்லாம் பாட 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 அப்படியே அக்கினிக்கு வருது. அக்கினிக்கு வந்து கடத்துக்கு மாறுது. அப்போ அந்த கடனை தண்ணிக்கு மாறுது. அப்படின்னா என்ன? அக்கினி வந்து டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், அருளை கடத்துகின்ற ஆற்றல் உடையது அக்கினி. கோயிலில் படி தீபாரணை காட்டுவாங்க, சாமி கிட்ட காட்டிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. அவருடைய அருளை நாம் கையால் தொட்டு நம்ம கண்ணில் வச்சு நமக்கு அருளை எடுத்துக்கொள்கிறோம். அக்கினி டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். அதே போல உயிரை கடந்து இன்னொரு உடம்புக்குள்ள வர்றதுக்கு இந்த அக்கினி 5 நிலைகளிலே கடந்து இன்னொரு உயிருக்கு வருகிறது. அக்கினி டிரான்ஸ்ஃபர் ஏஜென்டா 5 அக்கினியை கடந்து இந்த உயிரானது இன்னொரு உடம்புக்குள்ளே பூழ்கிறது என்பதை சொல்லி, பிறகு உயிர்கள் நிலத்தில் பிறக்கின்றன. பிறக்கும் போது பருவுடம்போடு பிறக்கின்றன. செத்தவொடனே உயிரானது மேகக்கூட்டத்துக்கு போகுது, நிலத்துக்கு வருது, தானியங்களில் வருது, உணவாகுது. அப்புறம் தந்தையினுடைய சுக்கிலமாக மாறி கருவாக தாயினுடைய வயிற்றில் வந்து 5 நிலைகளை கடந்து பிறக்கிறது. இன்னொரு முக்கியமான கருத்தையும் இங்கே சுவாமி குறிப்பிடுகின்றார். தீவினை செய்து நரகத்துக்கு சென்ற உயிர்களுக்கு இது பொருந்தாது. நரகத்தை அனுபவிச்சுட்டு வருது பாருங்க, அதுங்களுக்கு இது பொருந்தாது. தீவினை செய்து நரகத்தில் சென்ற உயிர்களுக்கு இம்முறை பொருந்தாது என்கிறார் முனிவர். இவற்றின் இயல்பை எல்லாம் எடுத்துரைத்தால் ஏன் என்று சொன்னால் பெருகிவிடும், பக்கம் பக்கமாக சொல்லணும். அதனால் நீலகண்ட வாடியம் முதலிய நூல்களில் இதை பற்றி தெரிந்து கொள்ளவும் என்று நமக்கு உத்தரவிட்டு நிறைவு செய்கின்றார் அந்த பகுதியை. மேலும் ஏதுவை வலியுறுத்த மேலும் ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாவை இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அரவிதன் தோல் உரியும் அக்கணமும் வேறு பரகாயம் போய் வரும் அப்பன்பும் பரவில் குடகாய கூத்தாட்டம் என்பது அடாது உள்ளம் போமாறு. அது உயிர் உடலை விட்டு நீங்குதலுக்கு 3 ஊமையை இங்கே குறிப்பிடுகிறார். பாம்பு தன் தோலை உரிப்பது போல அச்சு மாறுகிறது உயிர். ஒருவன் கனவு நிலையில் இருந்து நனவு நிலை அடைதல் போல, இன்னைக்கு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கிறது போல. அதாவது மறுபிறப்பி அவ்வளவுதானா? இன்னைக்கு படுத்துட்டு காலையில் எந்திரிச்சா ஒரு மறுபிறப்பு. அந்த 100 வருஷம் நம்ம இருக்கிறோம்னா அது மறுபிறப்பு, அந்த ஒரு கனவு மாதிரி. பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல, அவ்வளவுதானா? 3வது யோக பயிற்சி, கூடு விட்டு கூடு. அது வல்லவர்கள் தம் உடம்பு விட்டு வேறு உடம்பு செல்லுதல். இங்கே கூறப்பட்ட இந்த 3 ஊமைகள் பரு உடம்பை விட்டு நீங்கிய உயிர்கள் மற்றொரு பிறவிக்கு செல்வதை குறிக்கின்றன. இங்கு முத்தி வரும் உயிர்கள் குட ஆகாய ஊமை
நுண்ணுடம்பை விட்டு நீங்குவதை குறித்தது என்ற உட்கிடக்கையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் மீளப் பிறக்கும் உயிர்கள் சட உலகைப் போலவே ஒடுங்கின சங்காரத்தினிடத்திலிருந்தே மீளப் பிறக்கும் என்பது. இதில் 2 விஷயங்களை நம்ம குறிப்பிடுகிறார். இங்கே நுண் உடம்பை விட்டு நீங்குவதை குறித்தது என்று கொள்ள வேண்டும். அதாவது நுண் உடம்பை விட்டு நான் நீங்கிட்டேன்னா முத்திக்கு போயிட்டேன்னு அர்த்தம். இப்படியாக இந்த குடகாய ஆகாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி குடம் உடைஞ்சா ஆகாயம் பேராகாயத்தோடு கலக்கிறதோ அதுபோல் நுண்ணுடம்பு நீங்கினால் மட்டுமே தான், பருவுடம்பு அல்ல, நுண்ணுடம்பு நீங்கினால் மட்டுமே இறைவனிடத்தில் போய் சேரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பருவுடம்பு அல்ல. ஒருத்தர் சார்பு அப்படி போயிட மாட்டான். நுண்ணுடம்பு நீங்கும் நிலைமை பெற்றவர்கள் மட்டுமே நேராக இறைவன்கிட்ட போவார்கள் என்று சொல்லி, மீளப் பிறக்கும் உயிர்கள் சட உலகைப் போலவே ஒடுங்கின சங்காரத்திலிருந்து, யார் ஒடுக்குனானோ அவங்கிட்ட தான் வந்து துவங்கும். கர்ச்சிப்பை யார் சுருக்கி கையில் வச்சுருக்கோனோ அவனால தான் விரிக்க முடியும். யார் உயிர்களை ஒடுக்கினானோ அவனிடமிருந்து தான் உயிர்கள் மீண்டும் பிறக்கும், மீண்டும் தோக்கும். ஆக தூள வகை உடம்பு, அதை துவக்கிற தூள வகை உடம்பு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு சாமி இங்கே குறிப்பிடுகிறார். 4 வகை 7 தோற்றம். 4 வகை அண்டசம், ஸ்வேதசம், உற்பீசம், சாராயசம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்டசம், ஸ்வேதசம், உற்பீசம், சராயுசம். அண்டசம்னா உங்களுக்கு தெரியும், முட்டையிலிருந்து தோன்றுவன. ஸ்வேதசம் அப்படின்னா அழுக்கிலிருந்து தோன்றுவன. உற்பீசம் அப்படின்னா மரம் அல்லது விதைகளிலிருந்து தோன்றுவன. சராயுசம் அப்படின்னா கருப்பையிலிருந்து தோன்றுவன. மாணிக்கவாசகர் சொல்வார், கருப்பையை சொல்லும்போது, யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை விளைத்தும். கருப்பையிலே பெரிய கருப்பை எது அப்படின்னா யானை. கருப்பையிலே சின்ன கருப்பை எது அப்படின்னா எறும்பு. இந்த 2க்கு இடையில 84x3 ஆயிரம். அந்த யோனி பேதம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். ஆக இவ்வளவு பிறவிகளை பிறந்து இழைத்தேன் என்று, இத்தனை வகையான பிறவிகளை பிறந்து இழைத்தேன் என்று சொன்னார். ஆக 4 வகை தோற்றம், அண்டசம், ஸ்வேதசம், உற்பீசம், சராயுசம். தோற்ற 4 தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம். நம்ம ஒரு திதி கொடுப்போம், பார்த்துருப்போம். சாமி படத்தை வச்சு பூஜை பண்ணுவான். நீ தேவராக இருந்தா நான் வச்சிருக்கிற நைவேத்தியத்தை எடுத்துக்கோ. திதி கொடுக்கும்போது ஒரு அதிதியை கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். நீ மனுஷனா பிறந்திருந்தா இதை எடுத்துக்கோ. திதி கொடுக்கும்போது பசுமாட்டு கொண்டு போய் எதாவது வாழைப்பழமா போங்க, ஏதோ ஒன்று வைப்போம், நீ எடுத்துக்கோ. நீ விலங்கா பிறந்திருந்தா இதை எடுத்துக்கோ. காக்காயை கூப்பிட்டு சோறு வைப்போம், பறவையா பிறந்திருந்தா எடுத்துக்கோ. பிண்டங்களை கொண்டு போய் ஆற்றிலேயோ குளத்திலேயோ கிடைப்போம், அந்த நீர்வாழ்வனவாக ஊர்வனவாக பிறந்திருந்தா எடுத்துக்கோ. அந்த அரிசி கோலம் போடுவோம், நீ ஊர்வனவாக இருந்தா எடுத்துக்கோ. கடைசியில் மிச்சம் மீசாரி எல்லாம் மாலைகள் எல்லாம் தாவரத்தில் கொண்டு போடுவோம், நீ தாவரமாக பிறந்திருந்தா இதை ஏற்றுக்கோ என்று திதி கொடுக்கும்போது 7 வகையில் கொடுப்போம். இது 7 வகை தோற்றம். எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் என்று சாமி சொல்வார். ஆக இந்த உடம்பு இப்படியாக இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பை கொடுத்து மீண்டும் பிறப்பை கொடுக்கிறான். எதுவரை கொடுப்பான் என்றால் 8 கருவிகளாகிய நுண்ணுடம்பு நீங்கி இறைவனிடத்தில் சேரும் வரை நிட்டையிலா உடல் நிறுத்தி இணையாண்ட நிகழில் முழு பக்குவம் இருவினை ஒப்பு ஏற்பட்டு மலபக பரிபாகம் ஏற்பட்டு ஆக சக்தி நிவாதம் ஏற்படும். இந்த 3
ஒருங்கே சேர்ந்து ஏற்படுகின்ற நிலை வரும் வரை இந்த பிறப்பு நமக்கு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் பிறப்போம். உயிருக்கு அழிவே இல்லை. ஆகவே கேவலத்தில் வைத்த நம்மை இப்பொழுது சகலத்தில் வைத்திருக்கிறான் இறைவன். நிச்சயமாக இந்த ஜென்மத்திலே சுத்தத்திற்கு சென்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் 2ஆம் சூத்திரம் மூன்றாம் அதிகரணம் போக்கு வரவு புரிய என்று பிறப்பு இறப்பை பற்றி குறிப்பிட்டு, 3ஆம் அதிகரணத்துடைய நோக்கம் குடத்தில் இருந்த ஆகாயம் குடமுடைந்த போது பேராகாயத்தில் கலந்தது போல ஒருவன் இறந்து விட்டால் அந்த ஆன்மா பேரான்மாவோடு கலந்துவிடும். ஒரு பற்றுக்கோடு இருந்தால் மீண்டும் இறைவனே தேவையில்லையே, இந்த உயிர் பிறக்குமாயின் முன் செய்த நினைவெல்லாம் இப்போ இல்லையே இந்த ஜென்மத்தில் அப்படி என்பதற்கெல்லாம் ஒவ்வொரு காரணத்தையும் நமக்கு சொன்னார். முன் செய்த நினைவு இல்லாத காரணம் கனவில் ஒருவனுக்கு எப்படி மறக்கிறதோ அதுபோல் மறக்கிறது என்று இப்படியெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்காட்டு வெண்பாவையும் நாம் 2 எடுத்துக்காட்டு வெண்பாவையும் பார்த்து ஆக மறுபிறப்பு உண்டு என்ற ஒரு நிலைநாட்டலை சொர்க்கம் நரகம் சென்ற அந்த நரகத்து உள்ளவர்கள் இல்லை, சொர்க்கம் மட்டும் சென்று வந்தவர்களுக்கு பஞ்சாக்கினி வித்தையில் மறுபிறப்பு எப்படி நடக்கிறது என்பதை மேகக்கூட்டம், அடுத்ததாக நிலத்தில், தானியங்களில், சுக்கிலமாக, கருவாக என்று 5 அக்கினிகளை கடந்து இந்த பிறப்பு நடக்கிறது என்று சொல்லி, மறுபிறப்பு அச்சு மாற்றம் என்பது பாம்பு தோலை உரிப்பது போலவும் ஒருவன் கனவு நிலையிலிருந்து நனவு நிலை அடைவது போலவும் யோக பயிற்சி அதாவது கூடு விட்டு கூடுபாய் மூலமாகவும் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் கொண்டு 4 வகை பிறப்பும் 7 வகை தோற்றமும் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்து நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரம் ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்ற என்று சக்தியினுடைய நிலையை சொல்லி ஒரு மாதத்துக்கு மட்டும் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் நமக்கு வகுப்பு வைக்க இயலவில்லை. ஏன்னா எங்கள் துணைவியார் மலேசியா போகிறதுனால பாப்பா வீட்டுக்கு இணையதளத்தை இயக்குவதற்கு ஆள் இல்லை என்பதனால் அது செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு, நாளை நாங்கள் திருச்சிராப்பள்ளி அந்த புலிவலம் என்ற கிராமத்தில் மாபெரும் முற்றோதல் ஒன்று செய்ய இருக்கிறோம். செய்தொன்ற திருத்தலத்திலே முருகனுடைய செய்தொன்ற திருத்தலத்திலே என்று கூறி வாய்ப்பு இருக்கிற என்பதை கலந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வரும் ஞாயிற்றுக்கிழமை உளுந்தூர்பேட்டை வகுப்பு இப்படி வரிசையாக இருக்கிறது என்று கொண்டு, வான்மகிழ் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் என்னை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞானம் பானவாகி குயிலாரும் பொழில்தரா விடுதலை வாழ்வு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடு நீ தலைகமாது தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டகம் இறைவா போற்றி.